நீங்களும் அவரை தேடி தான் வந்தீங்களா? சரியா போச்சு, போங்க சாமி. அவரை தேடி வரல, அவர் கூட வந்திருக்கோம். கூட வந்திருக்காங்களா? நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சாமி, எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பொண்ணை பாம்பு கடிச்சிருச்சு. அவளுக்கு என்ன மருந்து கொடுத்து குணமாகல. அது விஷயமா தான். அப்படியா? சரி, என் கூட வாங்க. டேய், என்னடா சிவா? வாடா வாங்க. என்ன நடக்குதுன்னு புரியலடா. டேய், அமைதியா வாடா. வாங்க வாங்க. நீங்க போங்க சாமி, நாங்க வந்துட்டு தான் இருக்கோம். நீங்க தேடி வந்த கழுகு சித்தர் இவர்தான். வணக்கம் சார். வணக்கம் சாமி. யாரு இவங்க? தப்பான ஒருத்தன் சரியான இடத்துல கொண்டாந்து விட்டுருக்கான்னா அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு விதி இருக்குன்னு தானே அர்த்தம். வேற பக்கம் போயிருந்தா என்ன பார்க்க 10 நாளாவது ஆயிருக்கும். நான் மூலிகை பறிச்சுட்டு போக இங்கே வந்திருக்கேன். சாமி, ஆனா அவளை பாம்பு கடிச்சு 2 நாள் ஆகுது சாமி. சாகல இல்ல, அப்ப அவ வாழணும்னு இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு போய் பசும்பால்ல இழைச்சு 5 சொட்டு அந்த பொண்ணு வாயில விடுங்க சாமி. எந்த விஷக்கட்டா இருந்தாலும் சரியா போயிடும். ஆனா சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி செய்யணும். தவறினா அவ தவறிடுவா. சரிங்க சாமி. தந்திருக்கிறது பாம்பு கடி மருந்து மாத்திரம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா ஒன்னு அனுப்புன திருவோட்டு சித்தர் வேற ஒன்னும் சொல்லிருக்காரு. திருவோட்டு சித்தரா? ஓ, அவர் அங்க இருக்காரு, நான் இங்க இருக்கேன்னு பாக்குறியா? நாங்க மனசால பேசிக்குவோம். நீ வரப்போறத நேத்தே எனக்கு சொல்லிட்டார். நான் எப்படி உன்னை பார்க்க போறேன்னு நினைச்சேன். நல்ல வேலை, வழிகாட்டியா வந்தவன் பார்க்க வச்சுட்டான். சாமி, திருவோட்டு சித்தர் வேற ஏதோ சொன்னார்னு சொன்னீங்க. ஆமா, உங்க அப்பா பெரிய பிரச்சனையில இருக்கிறாரு. அந்த பொண்ணை காப்பாத்திட்டு இந்த வேற உங்க அப்பா கையில கொடுத்து வச்சுக்க சொல்லு. உங்க அப்பா பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். சின்னசாமி, காட்டை விட்டு வெளியில போற வரைக்கும் அந்த வேற பத்திரமா வச்சுக்கோ. இவங்களை வெளியில விட்டுட்டு வா. சரிங்க சாமி. பத்திரமா கூட்டிட்டு போ. இந்தாங்க. வரோம் சாமி. வாங்க வாங்க. நானும் பறிக்கிறேன். பறிக்கலாம். நல்ல வேலையா அவர் எங்கேயே பார்த்தாச்சுடா. இப்பதாண்டா எனக்கு உயிரே வந்தது. சரி, சீக்கிரம் போ. ஸ்ரீராம் வந்துட்டாராமா? இல்லைங்க, இன்னும் வரல. வந்திருந்தா மது எனக்கு ஃபோன் பண்ணிருப்பா. சரி, நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். The number you're calling is switched off right now. பையன் மூலிகை பறிக்க சின்ன மலைக்கு போயிருக்கான். அப்ப பெரிய மலைக்கு போயிருக்கானோ? பெரிய மலையா? அதெங்க இருக்கு கிரானி? இருக்கிறதுலயே பெரிய மலை இமயமலை தானே, அங்க போயிருப்பார். நல்ல லூசு குடும்ப பேபி இது. அங்க போய் அவஸ்தைப்படணும்னு நினைக்கிறேன். கிரானி, சரி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ எதுக்கு போய் அங்க வாழ போற? பேசாம ஜீவாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம வீட்டுல வாழு. போ கிரானி. ஜீவா கிட்ட இருந்து இன்னும் ஃபோன் வர காணுமே. ஃபோனு கொடுமா.
நீயும் ஸ்ரீராமுக்கு தான் ட்ரை பண்ணுறியாம்மா? இல்ல ஜீவாவுக்கு தான் ட்ரை பண்றேன். போனவன் இன்னும் பேசவே இல்லை. மாயா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. பூங்குடிக்கு இங்க ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னா வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. தேவையில்லாம எதுக்காக மருந்துக்காக அலையணும்? சிஸ்டர், பூங்குடி, ஐயோ பூங்குடி, பூங்குடி, பூங்குடி. வலி விடுங்க, டாக்டர் வர தள்ளுங்க. பூங்குடி. அவ சாகிறத பார்க்கணும்னு சொன்னல, பாரு. அவ கடைசி நிமிஷத்துல உயிர் ஊசல அழுகிட்டு இருக்கா. வா வா வா. ஏன்பா இங்க இருந்து போயிடுவீங்கல்ல? போயிடுவோம் சாமி. போயிடுவோம் சாமி. சாமி சொன்னதை ஞாபகத்துல வச்சுங்க. இந்த வேரை கொடுத்துருங்க. சரிங்க. அப்புறம் சாமி, சாயங்காலம் வரைக்கும் தான் வேறு வேலை செய்யுமா? அந்த பொண்ணோட ஆயுளுக்கு அது வரைக்கும் தான் கெடு. அதுக்குள்ள அவளுக்கு அந்த மருந்து கொடுத்துட்டா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு மறுஜென்ம மாதிரி. சரிங்க சாமி, நாங்க அவளுக்கு கொடுத்துடுறோம். நீங்க எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்துக்குமே நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதை தவிர மனுஷங்களுக்கு இல்லை. ரொம்ப சரிங்க நன்றி சாமி. சாமி. நீங்க பார்த்து போங்க. டேய் ஜீவா, அவங்க சொல்ற டைம்க்குள்ள நம்ம சென்னை போக முடியுமான்னு தெரியலடா. டேய், இல்லடா, கார்ல தானே போறோம், அடிச்சு தூக்கிடலாம். நீ அந்த திட்டத்தோட தான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. டேய், வேற எப்படி போறது? நாம இப்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருக்கோம். அதுக்காக நம்ம எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் ஆகக்கூடாது இல்லையா? அதனால தான் நான் கார்ல வரேன், நீ ஃப்ளைட்ல போ. இந்த பக்கம் தான் ஏர்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ சீக்கிரம் கிளம்பு. சரி, நீ எப்பறம் வருவ? நான் கார்ல வரேன்டா. நான் ஏதாவது டிரைவர் ஏதாவது கூட்டிட்டு வந்துடுறேன். வா சீக்கிரம் போலாம். சரி வா. சிஸ்டர் எப்படி இருக்காங்க? ஐசியூ முன்னாடி இப்படி வந்து நிக்காதீங்க, போங்க அப்படி. டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமா டாக்டர்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். அவங்கள காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அழாதம்மா ப்ளீஸ். அதனால அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்க அழைச்சிட்டு போயிடுங்க. டாக்டர் வேண்டாம் டாக்டர். ஏம்மா, பேஷண்ட் இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல இல்ல. என் பையன் வர வரைக்கும் அவ இங்கே இருக்கட்டும். சும்மா பிடிவாதம் பிடிக்காதீங்கம்மா. அவங்களுக்கு ஒவ்வொரு ஆர்கனா ஃபெயிலியர் ஆகுது. பல்ஸ் ரேட் வேற குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதுக்கு மேல இவங்களை இங்க வச்சிருந்தா உங்களுக்கு தான் பணம் வேஸ்ட். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க டாக்டர். உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. முடிஞ்சா அவங்க கொடுக்காமலே இருப்பாங்க. நாம அவளை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிடலாம். அதுதான் நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. வேணாம், நான் சொல்றத கேளுங்க. பூங்குடிக்கு ஒண்ணு ஆகாது. அவ இங்கேயே இருக்கட்டும். சரி டாக்டர், அவங்க ஆசைப்படுற மாதிரி அவ இங்கேயே இருக்கட்டும். நான் வேணா ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு 1 lakh தரேன். நீங்க வேற யாராவது ஸ்பெஷலிஸ்ட் வரவீங்க, அவங்களுக்கு என்ன ஃபீஸோ அதை நான் கொடுத்துட்றேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீ கவலைப்படாதம்மா. சிட்டில யார் பெரிய டாக்டரோ அவங்கள நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றிங்க. எப்படியாவது பூங்குடியை காப்பாத்தியே ஆகணும். ஒன்றும் கவலைப்படாதம்மா. பூங்கொடி என் பொண்ணு மாதிரி தான். சரி, எங்க அப்பாவுக்கு ஒரு செக்கப் இருக்குமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ பயப்படாதம்மா. போயிட்டு வாங்க. வரேன். மாயா, நாங்க வரோம். வாங்க வாங்க.
என்ன தீபி, நீ வரியா இல்ல இங்கே இருக்கியா? எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ செத்துருவா. நான் அதை பார்த்துட்டு வந்துடுறேன் ராணி. சரிம்மா, ஓ இஷ்டம். நீங்க அடங்கவே மாட்டீங்களா மாயாண்டி? உங்களுக்கு மருமகளா போற என்ன பத்தி நீங்க கவலைப்பட்டதே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறவளை பத்தி இவ்ளோ கவலைப்படுறீங்களே. இருக்கட்டும், உங்க வாழ்நாள் பூரா நீங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட போறீங்கல்ல, அப்ப பாத்துக்கிறேன். இந்த தீபிகா யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். என்ன இவரு அதுக்குள்ள வெயிட் ஆயிட்டாரு? திருப்புங்கம்மா. கொஞ்சம் இருங்க. நீ திருப்ப. யாரும் வந்துடாம பாரு. இருக்கானு. வணக்கண்ணா. என்ன முதலாளி சௌக்கியமா? நீங்க தான் அப்படி அடியாட்களை வச்சு என்ன கடத்த சொன்னீங்களா? கடத்த சொன்னனா? கடத்தலாம் சொல்லியே. முதல்ல உட்காருங்க. உங்களை மரியாதையா தான் அழைச்சிட்டு வர சொன்னேன். உங்களை கட்டி போட்டாங்களா இல்ல அடிய போட்டாங்களா? இல்லையே, உங்களை மரியாதையா சோபாலாம் போட்டு உட்கார வச்சிருக்கானுங்கல்ல. என்ன பண்றது? பணம் வாங்குறப்ப தேடி வந்து நிக்கிறீங்க, அப்புறம் அட்ரஸ் மறந்து போயிருது. நாங்க தான் தேடி வர வேண்டியதா இருக்கு. சார், நான் தான் வரேன்னு சொன்னேனே. சொன்னீங்க. உங்க பையன் நிச்சயதார்த்தம் முடிச்சு மறுநாளே வர்றதா சொன்னீங்க. நானும் அதை கேட்டுட்டு மரியாதையா திரும்பி போனனா? நீ சொன்ன மாதிரி நடந்துகிட்டியா இல்ல நீ சொன்ன சொல்ல காப்பாத்துனியா? சோத்துல உப்பு படுத்தானு திங்கிற. உக்காரு. நான் நினைச்சிருந்தா உன் பையனோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்திருக்க முடியாதா? சொல்லு. இல்லைங்க, வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை. டேய் நிறுத்துறா. ஒரு 10 நாள் பொறுத்துக்காங்க. எப்படியாவது வட்டி முதலமா சேர்த்து உங்க பணத்தை கொடுத்துட்றேன். என்ன கேன பையன் நினைச்சியா? வாங்கின காசை கொடுக்கலனா வீட்டில் உள்ளவங்கள தூக்கிட்டு வந்து வச்சு பணத்தை வாங்குற வேணாம். உன்னை மட்டும்தான் மரியாதையா உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். டேய் அதை கொண்டா. நீ என்கிட்ட அடகு வச்சிருக்க உன் வீட்டை என் பேருக்கே எழுதி கொடுக்குற. சார், இது ரொம்ப அநியாயம் சார். நான் தான் உங்க பணத்தை வட்டி முதலமா இங்க பார், போயிட்டு திரும்பி வருவேன். அதுக்குள்ள உன் வீடு என் பேர்ல இருக்கணும். இல்ல இங்க இருந்து நீ உயிரோட போக மாட்ட.
எல்லாமே இறங்கிட்டே தான் இருக்கு டாக்டர். பல்ஸ் இருக்கா இல்லையானே தெரியல. அந்த அளவுக்கு பிபி லோவா இருக்கு. உடம்பு சூடும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. பக்கத்துல இருந்து பாத்துக்கோமா. எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஓகே டாக்டர். வாங்க டாக்டர். டாக்டர் பூங்குடிக்கு எப்படி இருக்கு? நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டு வருதுமா. அதிகபட்சம் என்ன 1 hour தான் தாக்கு பிடிக்கும். இங்க இருந்தா போஸ்ட்மார்டம் அது இதுன்னு இருக்கும். நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி இப்பவே கூட்டிட்டு போறது பெஸ்ட். அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. டாக்டர் மாறி ஜீவாவுக்கு ஃபோன் போடுமா? சரிங்க மேடம். ஃபோன் போல மேடம். ஏமா இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சரி நீ கோபிக்கு ஃபோன் பண்ணி பாரு. என்னம்மா ஆச்சு? எங்க போனாங்கன்னே தெரியல மேடம். போன் ஏதோ ஆஃப் ஆன மாதிரியே இருக்கு. எவனுமே ஃபோன் எடுக்க போறதில்ல. காட்டுக்குள்ள எந்த சர்வீஸ் ப்ரொவைடரும் டவரை வைக்கல. ஹலோ ஹலோ கோபி. கோபி கோபி சொல்லு கோபி. எங்க கோபி இருக்க? ஹலோ. நான் இப்ப திருச்சிக்கிட்டே வந்திருக்கேன் மாதிரி. திருச்சியில தான் இருக்கியா? ஐயோ கடவுளே, நீ எப்ப வருவ? ஏய் என்னாச்சு மாதிரி? பூவுக்கு டாக்டர் இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் கொடுத்திருக்காரு. நீங்க திருச்சில இருந்து இங்க வர்றதுக்குள்ள அவன் நிலைமை என்ன ஆகும்னே தெரியல. ஏய் ஜீவா இன்னும் உங்க வரலையா? ஏய் கோபி, நீ அங்க இருக்கும்போது ஜீவா சார் எப்படி இங்க இருப்பாரு? ஐயோ அவன் ஃளைட்ல கிளம்பிட்டான். இந்நேரம் அவங்க வந்திருக்கணுமே. இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. அவன் சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவான். அப்ப மருந்து? அது எல்லாத்தையும் வாங்கியாச்சு. அதுவும் அவன் கையில தான் இருக்கு. அப்ப ஏன் ஜீவா சார் நம்பர் ரீச் ஆக மாட்டேங்குது? அவன் போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. என்ன நடந்தாலும் அவன் சீக்கிரம் வந்துருவான். நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க ப்ளீஸ். சரி, நான் ஜீவா சார் வந்தது உனக்கு போன் பண்றேன். ஓகே மாதிரி, டன். மேடம், ஜீவா சார் ஃளைட்ல வராரா மேடம்? ஐயோ இன்னும் இங்க வரலையே. எந்த நேரத்துலயும் வந்துருவாருன்னு சொல்றான் கோபி. ஆமா, மெடிசனோட தானே வரா? ஆமா மேடம், வாங்கிட்டாங்களாம். கடவுளே, அவன் சீக்கிரமா வந்து பூங்குடியை காப்பாத்தணும். பா மலக்கற்பா, என் பூவை காப்பாத்துப்பா. கடவுளே, பூங்குடியை எப்படியாவது காப்பாத்திடு. சொல்லு திபி, இப்பவாவது அந்த நல்ல செய்தியை சொல்லு. வர்றது எல்லாமே நமக்கு கெட்ட செய்தியா தான் கிராணி வந்துட்டு இருக்கு. ஜீவா வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு சொன்னீங்க? அது அவன் திறமையை பொறுத்து. குறைஞ்சபட்சம் 2-3 நாளாவது ஆகும். ஆமா, எதுக்கு இதையெல்லாம் கேக்குற? ஐயோ, ஜீவா வந்துட்டு இருக்காங்க ராணி. அதுவும் அந்த மருந்தோட. அது எப்படி முடியும்? அவன்தான் அந்த நட்ட நடுக்காட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கானே. அத நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கீங்களா? டைம் ஆயிடுச்சுன்னா அவன் ஃளைட்ல வேற வந்துட்டு இருக்கான்.